மேஜிக் கப்பு இந்த மேஜிக் கப்பில் வந்து ஃபோட்டோ போட்டிங்கன்னா அப்படின்றதுக்காக இந்த சப்ளிமேஷன் மிஷின் அந்த எப்சன் பிரிண்டர் இப்படின்னா வந்து 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் நம்ம சேம் டே டெலிவரியே பண்ணிடுறோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு BH பைஸ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா லோ பட்ஜெட்டில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த லாக்டவுனில் வந்து நிறைய பேர் வேலை இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ லாக்டவுனில் வேலை இல்லாமல் கம்மி பட்ஜெட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது எப்படின்னு ஒரு பர்சன் வந்து பண்ணியிருக்காரு. கம்மி பட்ஜெட்டில் வந்து இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவர் அந்த பிஸ்னஸை வந்து நல்லபடியாக ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது எப்படி அவர் ரன் பண்ணுறாரு, அதில் எவ்வளோ லாபம் பார்க்குறாரு, எவ்வளோ ப்ராஃபிட்டை வந்து அவர் இது பண்ணாருன்னு பண்ணிட்டு நம்ம இப்போ அவர்கிட்ட போய் கேட்போம். அவரை போய் இப்போ மீட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். கைஸ், இதோ வந்துட்டோம். இவர் தான் நான் சொன்ன பர்சன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அவர்கிட்ட நம்ம போய் கேட்போம். இந்த பிஸ்னஸ் அவர் எப்படி ரன் பண்ணுறாரு, அதை எப்படி இவர் அதில் எப்படி லாபம் பார்க்குறாரு, எல்லாத்தையும் அவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அவர்கிட்ட நான் பேச போகிறேன். ஹை ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ப்ரோ, இந்த லாக்டவுனில் வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வேலை இல்லை, அதனால் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி நீங்கள் ரன் பண்ணுறீங்க, அது எப்படி இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. இந்த பிஸ்னஸ் நான் எதுக்காக ஆரம்பிச்சேன், லாக்டவுன் பீரியடில் வந்து சும்மா இருக்கிறதுக்காக இந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பித்தோம். நான் இப்போ வந்து இதில் வந்து இது வந்து நாங்கள் சப்ளிமேஷன் மிஷின் வந்து வாங்கியிருக்கிறோம். இதில் என்னென்ன பண்ணலாம்னா, ஃப்ளாட்டண்டாக இருக்கிற எல்லா ஐட்டமும் வந்து பிரிண்ட் பண்ணலாம். மக் ஐட்டம்ஸு, பசில்ஸு, ஸ்பீக்கர்ஸு, இந்தமாரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த சப்ளிமேஷன் மிஷினில் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பிஸ்னஸ் நீங்கள் இப்போ ரொம்ப நல்லா ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களை பற்றி அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே வந்து லாக்டவுன் பீரியடில் வந்து எனக்கு வேலை இல்லாத டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துருக்கும் போது நான் ஒரு பிஸ்னஸ் ஐடியா, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்தது. சரி, என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது சப்ளிமேஷன் மிஷின் வாங்கி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த சப்ளிமேஷன் மிஷின், அந்த எப்சன் பிரிண்டர் அண்டு ஒரு லேப்டாப், இது 3 ஐட்டம் இருந்தாலே நம்ம எல்லாமே. ஓகே கைஸ், இப்போ பிஸ்னஸை பற்றி அவர் சொல்லிட்டாரு. இப்போ அந்த பிஸ்னஸில் வந்து அவர் என்னென்ன பண்ணுறாரு, எந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறாரு, அதை வந்து இப்போ அவர்கிட்ட கேட்க போகிறோம். எப்படி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் ப்ரைஸும் அவர் பண்ணுற ப்ரைஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, அது என்னென்ன கிஃப்ட்டுக்கு என்னென்ன ரேட்டுன்னு இப்போ அவர் சொல்லுவார். அவர்கிட்ட கேட்போம். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, இப்போ வந்து மார்க்கெட்டிங் ப்ரைஸுக்கும் நீங்கள் பண்ணுறது ப்ரைஸுக்கும் என்ன ப்ரோ? மார்க்கெட்டிங் ப்ரைஸ்ன்றது இப்போ கடையில் நார்மலாக வந்து ஒரு ஃபோட்டோ கிஃப்ட் கடையில் போய்ட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து மினிமம் நம்மளது வந்து மக்கு அப்படியே ஆஃப் தி ரேட்டு நம்மளது ரேட்டு வரும் ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த கப்பு வந்து இப்படி பிளெயினாக தான் இருக்கும். இதில் வந்து மேலே வந்து பாலிஸ்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வந்து ஃபோட்டோ வந்து இதில் வந்து உட்காரும். இப்படி ஃபோட்டோ இப்போ வந்து இந்த பிளெயின் கப்பு பிரிண்ட் போட்டதுக்கப்புறம் இந்தமாரி இருக்கும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு மேஜிக் கப்பு. இந்த மேஜிக் கப்பில் வந்து ஃபோட்டோ போட்டிங்கன்னா ஹீட் பண்ணும்போது, அதாவது சுடு தண்ணியோ இல்லை டீயோ ஊற்றி குடிக்கும்போது இது ஃபோட்டோ வந்து ஃபுல் ப்ரிவியூவாக தெரியும் உங்களுக்கு. அடுத்தது தென் நெக்ஸ்ட்டு, இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க, சின்ன வயசில் விளையாடினா பசில்ஸு. இந்த பசில் எப்படின்னா இப்போ வந்து இது வந்து கஸ்டமைஸாக நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபோட்டோ போடுறதுலேருந்து எல்லாமே கஸ்டமைஸாக பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபோட்டோவை நம்மளே போட்டு குழந்தைங்களுக்கோ இல்லை சின்ன வயசு பசங்க, ஏன்னா 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் இது என்னன்ட்டு. இது 90s கிட்ஸ் போடுற பசில்ஸு. இந்த பசிலில் வந்து கஸ்டமைஸாக உங்களோட ஃபோட்டோவை நீங்களே போட்டுக்கலாம். இல்லை யாருக்கா குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணும்போது இந்த ஃபோட்டோ போட்டு இந்த குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கலாம். இதேமாரி பசில் வந்து 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று பாக்ஸ் ஷேப்பு, இன்னொன்று ஹார்டின் ஷேப்பு. இந்த 2 டைப் ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே ஹைலைட்டான ப்ராடக்ட் என்னன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் சார். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேயும் நம்மளது வந்து ஃபோட்டோ போட்டு வரும். இது வந்து நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணாலும் இது வந்து 1000 rupees கம்மியாக இல்லாமல் இருக்காது. இது வந்து நம்ம வந்து 700 rupees தான் தரோம். இதுனா ஃபுல்லாக ஃபோட்டோ போட்டு வரும். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் இதோடைய ரேட்டை சொல்லிட்டீங்க, எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ இது சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே சொல்லிட்டீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்துப்பாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த மேஜிக் கப் நீங்கள் எந்த ரேட்டுக்கு ப்ரோ பண்ணி தரீங்க? மேஜிக் கப்பு இது வந்து நாங்கள் 300க்கு பண்ணுறோம் ப்ரோ. இது வந்து ஃபுல்லாக எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி 300க்கு பண்ணுறோம். அடுத்தது நார்மல் மக்கு வந்து நீங்கள் எப்பயும் போல் 200க்கு நாங்கள் பண்ணித்தரோம். நீங்கள் வெளியே நீங்கள் கேட்டுட்டு வரலாம். நான் வந்து 200க்கு நாங்கள் பண்ணித்தரோம். அடுத்தது கீச்செயின்ஸ் எல்லாமே டபுள் சைடு கீச்செயின் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டபுள் சைடு கீச்செயின் எல்லாமே டபுள் சைடு தான். 2 சைடு நீங்கள் ஃபோட்டோ போட்டுக்கலாம். இது வந்து கஸ்டமருக்கு நாங்கள் வந்து 80 rupeesக்கு பண்ணித்தரோம் ப்ரோ. அடுத்தது மெட்டல் கீச்செயின் பார்த்த வரைக்கும் இது மெட்டல் கீச்செயின் வந்து நாங்கள் 150க்கு சார்ஜஸ் பண்ணுறோம் ப்ரோ.
ஏன்னா இது வந்து ஃபுல்லாக மெட்டல், எந்த ஒரு இதுவும் இல்லை, ஃபுல்லாக மெட்டல். இதுலேயும் டபுள் சைடு ஃபோட்டோ போட்டு வரும். இது நாங்கள் 150 சார்ஜஸ் பண்ணுறோம். அடுத்தது நீங்கள் பார்த்த பசில், இந்த 2 பசிலுமே, இந்த ஆர்டின் ஷேப் பசிலும் பாக்ஸ் ஷேப் பசிலும், இது ரெண்டுமே வந்து நாங்கள் 250 தான் சார்ஜஸ் பண்ணுறோம். அடுத்தது ஃபோட்டோ மேக்னெட்டு. இது வந்து நீங்கள் எல்லா ஒரு இரும்பு பொருள்லேயும், நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் எதில் வேணால் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். அப்படியே டேரெக்டாக நீங்கள் வந்து கிளிப்பிங்ஸ் பண்ணாலே நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் ஃபோட்டோ இப்படி வச்சிங்கனாலே ஒட்டிக்கலாம். இதோட சார்ஜஸ் வந்து நாங்கள் 80 ருபீஸ்க்கு பண்ணுறோம். எல்லாமே சொல்லிட்டீங்க. இது இல்லாமல் நீங்கள் வேறு என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறீங்க ப்ரோ? ப்ரோ இது இல்லாமல் நாங்கள் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பண்ணுறோம். இதுலேயே வந்து பண்ணுறதுனா வந்து நாங்கள் மேஜிக் பில்லோ பண்ணுறோம். ஓகே ப்ரோ. மேஜிக் பில்லோ வந்து 600 ருபீஸ் வரும். நீங்கள் வெளியே கேட்குறதோட நம்ம ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான், 600 ருபீஸ் வரும் ப்ரோ மேஜிக் பில்லோன்றது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ், இவர் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாரு. நீங்கள் வந்து வெளியே வந்து பார்க்குற ப்ராடக்ட்டுக்கும் இவர்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இவர் வந்து வீட்லேயே வந்து பிஸ்னஸை பண்ணுறதால கம்மியான பட்ஜெட்டுக்கு நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு தராரு. ஸோ நீங்கள் வந்து இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இவர் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லுவார், எல்லாமே பண்ணி தருவார். ஓகேவா? இவருடைய நம்பரையும் இன்ஸ்டாவோட ஐடியும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கிங்க. ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லாங்கில் இருந்து வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் டெலிவரி பண்ணிங்களா ப்ரோ? அந்த டெலிவரிக்கு ஏதாவது சார்ஜ் பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, நம்மளது வந்து டெலிவரி எப்படின்னா வந்து 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் நம்ம சேம் டே டெலிவரியே பண்ணிடுறோம். இப்போ லாங்காக இருக்கிறவனுக்கு வந்து, இப்போ சென்னை தாண்டி இருக்கிறவனுக்கு வந்து நம்ம கொரியர் மூலமாக டெலிவரி பண்ணுறோம். அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் நாங்கள் எடுக்கிறது இல்லை ப்ரோ. நாங்கள் வந்து ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணுறோம். எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணுறோம். எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக ஃப்ரீ டெலிவரி இருக்குது ப்ரோ. ஓகே, 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லி சேம் டே டெலிவரி ப்ரோ. சேம் டே டெலிவரி 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் சேம் டே டெலிவரி. இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா, இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கே டெலிவரி பண்ணுறோம். இப்படி 5 கிலோமீட்டர் அபோவ் இருந்ததுன்னா நாங்கள் வந்து கொரியர் மூலமாகவும் நாங்கள் கொடுக்குறோம். இந்த கொரியர் மூலமாக கொடுக்குறது வந்து நாங்கள் எந்த ஒரு சார்ஜஸும் நாங்கள் வந்து இது பிக் பண்ணுறது இல்லை, கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்குறது இல்லை. என்ன காஸ்ட் கொடுக்குறோமோ அதே காஸ்ட்டு தான் கஸ்டமர் கிட்ட வாங்குவோம், தவிர அது தவிர எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நாங்கள் வாங்குறது இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, சொல்லி முடிச்சிட்டாரு. சரி வாங்க நம்ம போய்ட்டு அந்த ஃபோட்டோ எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம் வாங்க. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் எங்கள் ஃபோட்டோ வந்து பிரிண்ட் எடுத்துட்டீங்க, கிளாஸில் இது பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ அது வந்து எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறீங்க? எனக்கு ஒரு டவுட், இப்போ நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்தீங்க, அது A4 ஷீட்டா ப்ரோ? இல்லை ப்ரோ, A4 ஷீட் கிடையாது. இதுக்குன்னு தனியாக ஒரு பேப்பர் விற்கிறாங்க. இந்த பேப்பர் பேர் வந்து சப்ளிமேஷன் பேப்பர்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுற இங்க்கு கூட, பிரிண்டில் யூஸ் பண்ணுற இங்க்கு கூட சப்ளிமேஷன் இங்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். நான் சாதா இங்க்கு வந்து யூஸ் பண்ணால் ஹீட்டில் வந்து உங்களுக்கு வந்து வராது. இது வந்து சப்ளிமேஷன் இங்க்கு அண்ட் சப்ளிமேஷன் பேப்பர் போட்டால் மட்டும்தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த நார்மல் மக்கில் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து இதாகும், இம்ப்ரெஸ் ஆகும், உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். அடுத்தது நம்ம மிஷினை பற்றி பார்க்கலாம். மிஷினில் வந்து இது ஃப்ளாட்டாக இருக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் ஹீட் பண்ணி மிஷின் பிரிண்ட் பண்ண முடியும். இது ஃப்ளாட் அண்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து மக்கில் பிரிண்ட் பண்ணுறது. இப்போ நம்ம பண்ண போகிற இது வந்து இந்த மக்கில் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அடுத்தது நீங்கள் பார்த்து ப்ராடக்ட் வந்து அடுத்தது நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னா, இது வந்து பிளேட்டு, பீங்காம் பிளேட்டில் வந்து பிரிண்ட் பண்ணுறது. பீங்காம் பிளேட்டு இது குட்டி சைஸ் பீங்காம் பிளேட்டில் பிரிண்ட் பண்ணுறது. அடுத்தது நெக்ஸ்ட்டு கேப்பு, தலையில் போடுற கேப்பு கூட இதில் பிரிண்ட் போட்டுக்கலாம். அதுக்கு இந்த இது யூஸ் பண்ணோம். இப்போ இதில் என்ன பண்ணுவோம்னா, இந்த நாசில் கழட்டிட்டு தான் நம்ம இதோட நாசில் எடுத்து செட் பண்ணால் மட்டும்தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மக்கில் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். சரி ஓகே ப்ரோ, இப்போ நம்ம கப்பில் பிக்சரை வந்து இது பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ அடுத்தது நம்ம வந்து நாசில் ஓப்பன் பண்ணிடணும் ப்ரோ. இது ஹீட் ப்ரெஸ் மிஷினோட நாசில். இந்த நாசில் கழட்டிட்டு நம்ம மக்கோட பிரிண்ட் நாசில் வந்து மிஷினில் ஆட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம வந்து மிஷினை ஆன் பண்ணிக்கணும். மிஷினில் இது எண்ணெய் ஹீட்டில் வச்சு பண்ணால்
கரெக்டாக வரும்னா 330 டிகிரியில் வந்து 60 செகண்ட் வச்சா தான் ப்ரோ நம்ம மக்கு வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து மக்கில் இம்ப்ரெஸ் ஆகும். ஓகே. இப்போ இந்த மக்கில் இருக்கிற ஃபோட்டோ வந்து 330 டிகிரியில் வந்து 60 செகண்ட்ஸ் வச்சா மட்டும்தான் இதில் இருக்கிற பேப்பரில் இருக்கிற ஃபோட்டோ வந்து சப்ளிமேஷன் பேப்பரில் இருக்கிற ஃபோட்டோ வந்து மக்கில் இம்ப்ரெஸ் ஆகும். ஓகே. இப்போ அது பார்ப்போம். ஓகே ப்ரோ, இது ஃபினிஷ் ஆக எவ்வளோ நேரம் ப்ரோ ஆகும்? ஒன்லி 1 மினிட் ப்ரோ. ஒன்லி 1 மினிட்? எஸ் ப்ரோ. ஒன்லி 1 மினிட். ஓகே ப்ரோ, இது ப்ராசஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து நம்மளோட மிஷின் வந்து 330 டிகிரிக்கு ஹீட் ஆகிடுச்சு. இது ஹீட் ஆனதுக்கு வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹீட் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து இங்கே கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வச்சு பாருங்கள், ஒரு ஹீட் இருக்கிறது தெரியும். இப்போ வந்து இந்த மக்கை வந்து அதில் வந்து செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடுறோம். இப்போ 60 செகண்ட்லேருந்து டைமர் கம்மியாகும். 1 மினிட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் எடுத்துடலாம். ஓகே ப்ரோ, இப்போ 1 மினிட் கழிச்சு ப்ராடக்ட் எடுக்கிறோம். ப்ராடக்ட் எடுத்தோம்னா அது கரெக்டாக இதுவாக இருக்கணும் ப்ரோ எல்லாமே? ப்ரோ ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து ஃபுல்லாக 330 டிகிரியில் ஹீட்டில் இருக்கும். நீங்கள் எடுத்தவொடனே கை வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கையில் வச்சாதான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களோட ஃபுல் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே கைஸ், 1 மினிட் வெயிட் பண்ணணும். ஓகே, 1 மினிட் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி வந்திருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் முடிஞ்சிருச்சு. டைமிங் முடிஞ்சு இப்போ வந்து ப்ரோ அதை எடுக்க போகிறாரு. ஸோ அது எப்படி எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். ப்ரோ டைமர் முடிஞ்சவொடனே இதுமாரி சவுண்டு வரும். சவுண்டு வந்து பீப் சவுண்டு வந்தோடனே நம்ம எடுத்துடணும். ஓகே, பார்த்தீங்கன்னா கப்பு நல்லா கொதிக்குது. நல்லா பாருங்கள், அந்த ஹீட்டு வெளியே வரது அப்படியே தெரியுது. இப்போ நம்ம மிஷின் ஆஃப் பண்ணிடணும். ஓகே, இது எடுத்த உடனே கை வைக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ உடனே கை வைக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த ஹீட் வந்து போகணும். ஓகேவா? அந்த ஹீட் போனதுக்கப்புறம் தான் அதை எடுப்பார். அப்படி தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஏன்னா ஹீட்டில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் எதாவது ப்ராப்ளம் வரும். அதனால் ஹீட்டு கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுனோ அவருடைய அந்த பிஸ்னஸில் என்ன நேக்கு இருக்குது எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஸோ அது எப்படி சொல்கிறாரு, இப்போ வந்து வேறு யாராவது பிஸ்னஸை பற்றி கேட்க வந்தாங்கன்னா இது எப்படி பண்ணுறீங்க, இந்த மிஷினை வாங்கலாமா, இதில் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு வந்து ப்ரோ கிட்ட கேட்டார்னா ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணுவாரா இல்லையான்னு அவர்கிட்ட கேட்போம். ப்ரோ இப்போ வந்து பிஸ்னஸில் வந்து யாராவது வந்து ஹெல்ப் கேட்டால் நீங்கள் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். எல்லாமே தெரிஞ்சது நம்ம சொல்ல முடியாது. யாருக்குமே எதுவுமே எல்லாமே தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யார் வந்து கேட்டாலும் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுலேருந்து எப்படிலாம் பண்ணிவிட்டு எந்தமாரி கஸ்டமர் பிடிக்கணுன்றது வரைக்கும் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ ப்ரோ எல்லாமே சொல்லிட்டாரு. ஓகே ப்ரோ, இந்த மிஷினு இந்த இது ப்ராடக்ட்லாம் வாங்க உங்களுக்கு எவ்வளோ ப்ரோ செலவாச்சு? ப்ரோ இது ஒட்டுமொத்தமாக இது பேக்கேஜாக செட்டாக வாங்கினோன்னா உங்களுக்கு 8,000லேருந்து 10,000 ருபீஸ்க்குள்ளே வந்துடுது. இந்த சப்ளிமேஷன் மிஷினு, இந்த ஹீட் ப்ரெஸ் மிஷினு, கப்பு மிஷினு, கேப் மிஷினு அண்டு டைல்ஸ் பிளேட் போடுற மிஷின், இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 8,000 to 10,000 வந்துடுது. அடுத்ததாக நீங்கள் வாங்க போகிறது வந்து இந்த எப்சன் பிரிண்டர். இந்த எப்சன் மட்டும்தான் இந்த ஹீட் ப்ரெஸ் மிஷினுக்கு கண்டிப்பாக தேவையானது. எப்சன் இதில் வந்து நான் வாங்கியிருக்கிற மாடல் வந்து L805. இந்த மிஷினில் மட்டும்தான் சப்ளிமேஷன் இங்க்குன்றது இந்த மிஷினில் மட்டும்தான் கண்டிப்பாக போட முடியும். L800லையும் போடலாம், L805லையும் போடலாம். L805ல என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னா இது வந்து ஒயர்லெஸ் பிரிண்டரு. இதுக்கு வந்து நீங்கள் ஒய்ஃபைலேயே பிரிண்ட் போட்டுக்கலாம். அந்த ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. தவிர L800ம் L805 இது ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான் ப்ரோ. அதுக்கடுத்தது உங்களுக்கு தேவை வந்து ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு லேப்டாப்போ இல்லை பிசியோ இது ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரோ. ஓகே, அடுத்தது எல்லாமே முடிச்சிட்டிங்க, எல்லாமே சொல்லி முடிச்சிட்டிங்க, என்ன ரேட் பண்ணுறீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ வந்து யாராவது பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்ககிட்ட வந்து கேட்டாலும் அதுக்கு சஜஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம கப் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஓகே, இப்போ நம்ம கப் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் நேம் போட்டு எங்கள் சேனல் மெம்பர்ஸ் ஃபோட்டோவை போட்டு நமக்கு ஒரு கப்பு பண்ணி கொடுத்துருக்காரு.
நீங்களும் இதேமாரி கப்பு வந்து ப்ரோக்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். அதுக்கான காண்டாக்ட் நம்பர் அப்புறம் அவருடைய இன்ஸ்டா ஐடியை வந்து நாங்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.